பிறப்ப அறுக்கணும்னு ஏன் மாணிக்கவாசகர் பாடியிருக்காருன்னு பார்ப்போம். சாவா மருந்து என்று நினைத்து அமுதத்தை பார்க்கடல்ல கடைஞ்சதுக்கு அப்புறம் ஆழகால விஷம் வருது. சாவு நெருங்கி வருது அப்படின்னு அறிஞ்ச தேவர்கள் இறைவனை வாழ்த்தி வணங்கி நிக்கிறாங்க. உண்மையிலே அந்த வாழ்த்து எதுக்காக அப்படின்னா அவங்க வாழணும், அப்புறம் மற்றவர்கள் தம்மை வணங்கணும் அப்படிங்கிற ஆவல்னாலதான். தேவர்களாகியும் கூட அவர்கள் எந்தவித வளர்ச்சியும் அடையல. தம் வாழ்நாள் நீட்டிக்க வேண்டும், தம்மை எல்லாரும் தொழணும் அப்படின்னு தான் நினைக்கிறாங்க. ஆனா அமைச்சர் பதவியில அதிகாரத்திலேயே நின்ற மாணிக்க வாசகருக்கு இனியும் தம்மை பிறர் தொழ வேண்டும் அப்படிங்கிற விருப்பம் கொஞ்சம் கூட இல்லை. அதே மாதிரி மனித உடல்ல வாழும் போதே இறைவனோட திருவடியை தீண்ட பெற்றதுனால பிறவி பயனையும் அவர் அடைஞ்சிடுறாரு. அதனால அவரோட வாழ்நாளை நீட்டிக்கணும் அப்படிங்கிற எண்ணமும் அவருக்கு துளியும் இல்லை. மாணிக்க வாசகர் மனித உடம்புல இருக்கும் போதே அடியார் கூட்டத்துக்கு நடுவுல இறைவனோட திருவடிகளை தொட்டு வணங்குற பாக்கியம் திருப்பெருந்துறையில அவருக்கு கிடைக்குது. இறை அனுபவத்துல மூழ்கி இருந்த அவரு கண்களை மூடி திறந்ததும் அதிர்ச்சி அடைகிறார். காரணம், அவர் ஊனக்கண்களால கண்ட குருவையும் காணோம், அடியார் கூட்டத்தையும் காணோம். இந்த மனித உடம்புல இருக்கும் போதே அவருக்கு கிடைச்ச இறை அனுபவமும் இப்போ இல்லை. இப்படி ஆனதுக்கான காரணத்தை நினைச்சு பாக்குறாரு. நம்மள மாறி தசைகளாலான பரு உடல் இந்த அடியார்களுக்கும் இல்ல, நம்ம குருநாதருக்கும் இல்ல. அதனாலதான் உடனே மறைஞ்சு போயிட்டாங்களோ. அவங்க கூட சேர்ந்து குருநாதரின் திருவடிகளை எப்பொழுதும் தரிசிக்கும் வாய்ப்பை நம்ம இழந்ததுக்கு ஒரே காரணம் நம்ம இந்த உடம்போட இருக்கிறதுனாலதான் அப்படிங்கிற முடிவுக்கு வர்றாரு மாணிக்க வாசகர். அதனாலதான் பயனற்ற இந்த பிறப்பை அறுக்க வேண்டும் அப்படின்னு இறைவன் கிட்ட தனக்கு திருவருள் வேணும் அப்படின்னு கேட்கிறாரு. இதைத்தான் மாணிக்க வாசகர்